வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்னைக்கு வீடியோவில் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர் இது ரெண்டோட வேலையை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்காக அதோட அடிப்படை பிஹேவியர் அது தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவில் ஒரு பேசிக் சர்க்கியூட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த பேசிக் சர்க்கியூட் அஸ்டபிள் வைப்ரேட்டர். இது எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது முதல் சர்க்கியூட்டை இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில். இதில் நம்ம டிரான்சிஸ்டரை உபயோகப்படுத்தி ஒரு ஸ்கொயர் பல்ஸை இதில் உருவாக்க போகிறோம். அது இந்த ரெண்டு எல்இடியும் மாறி மாறி எரிகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது முன்னாடியே இந்த சர்க்கியூட்டை பற்றி நம்ம பழைய வீடியோவில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம எப்படி வேலை செய்யுது, இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சிட்டோன்னா ஒரு கெப்பாசிட்டரோட அடிப்படை தன்மையை, ஒரு தத்துவத்தையும் ஒரு விளக்கத்தையும் நம்ம எளிதாக புரிஞ்சு கொள்ளலாம். நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. பெரிய சர்க்கியூட்டில் நம்ம இந்த ஒரு கெப்பாசிட்டரை பார்க்கல அது எப்படி வேலை செய்யுது, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அது அமைந்திருக்க இடத்த பொறுத்து அதோட குணாதிசயங்களும் பிஹேவியரும் மாறும். அது எப்படி மாறுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த சர்க்கியூட் எடுத்திருக்கோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இண்டக்டரை பற்றியும் கெப்பாசிட்டரை பற்றியும் இன்னும் கொஞ்சம் பேசிக்காக உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு நீரோட்டத்தை வச்சு, ஒரு பம்பு நீரோட்டத்தை வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இதை கம்பேரிஷன் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த பம்புங்கிறது ஒரு பேட்டரின்னு வச்சுங்க. இந்த பேட்டரி என்ன பண்ணோம்னா பம்ப் ஓடும்போது தண்ணி வரும் இல்லைங்களா பைப்பில், அதை நீங்கள் ஒரு எலக்ட்ரான் இது வழியாக பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிக்கிங்க. இது வழியாக ஒரு எலக்ட்ரான், இந்த பம்ப் எலக்ட்ரானை தான் பம்ப் பண்ணும், தண்ணியை பம்ப் பண்ணலை. இந்த எலக்ட்ரான் இந்த இம்பலரை தொட்ட உடனே இந்த இம்பலர் மெதுவாக சுழற ஆரம்பிக்கும். சுழல ஆரம்பிக்க இந்த ஃப்ளைவீல் இதோட இன்னொரு எண்டில் ஒரு ஃப்ளைவீல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெயிட் உள்ள ஒரு டிஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைவீல் என்ன ஆகும்னா மெதுவாக டேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதோட வேகம் அதிகமாகி இந்த எலக்ட்ரானோட வேகத்துக்கே இது அடைஞ்ச உடனே இந்த முழு வேகமும் இதில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ரானை நிறுத்தினா கூட அது சுற்றிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த எனர்ஜி, அதான் ஃப்ளைவீல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த மொமெண்டம் எனர்ஜியை டைனமிக் எனர்ஜியை இதில் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. கைனடிக் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். கைனடிக் எனர்ஜி இதில் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு இந்த பம்பை ஆஃப் பண்ணால் கூட இந்த ஃப்ளைவீல் சுற்றிட்டே இருக்கும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளைவீலோட பிரின்சிபல். அதுதான் அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த எனர்ஜி தான் நம்ம இண்டக்டரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜியாக நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த எலக்ட்ரானை இது வழியாக எப்படி போகுதுங்கிறது பாருங்கள். இந்த பம்ப் ஸ்டார்ட் பண்ண உடனே, பம்ப் ஆன் ஆனோடனே இங்கேருந்து எலக்ட்ரான் போய் இதை டேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. டேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் நம்ம எலக்ட்ரான் இந்த இண்டக்டர் வழியாக கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது பல்ப் எரியுது. இது இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பல்ப் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க. ஆனால் எலக்ட்ரான் இன்னும் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் எலக்ட்ரான் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இது முழு வேகம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானோட வேகமும் இந்த இம்பலரோட வேகமும் ஒரே ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் இது சுற்றிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி தான் இதுவும். இது வழியாக பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி அதோட மேக்ஸிமம் தன்மையை, அதிகபட்ச தன்மையை அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் இந்த பல்ப் ஆஃப் ஆகிடுது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வேறுபடும் போது மட்டும்தான் இங்கே பல்ப் எரியும். நீங்கள் கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகிட்டு இருந்தால் பல்ப் எரியும் நீங்கள் நினைக்க முடியாது. அதுக்காக தான் நான் இதை காமிச்சேன். ஸோ இப்போ இது வழியாக கரண்ட் இப்போ பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பல்ப் எரியல பாருங்கள். ஏன்னா மேக்னெட்டிக் எனர்ஜியில் வேறுபாடு எதுவும் இல்லை, அதில் ஒரே மாதிரி நிலையாயிடுச்சு. அப்போ இந்த பல்ப் எரியிற காரணம் இதில் போகக்கூடிய எலக்ட்ரான் இல்லைங்க, அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் வேறுபடும். அதில் இருக்கக்கூடிய காந்தத்தன்மை, அதில் வரக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸை நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வேறுபட்டால் உங்களுக்கு இங்கே கரண்ட் வரும், இங்கே பல்ப் எரியும். அது வேறுபடலை. இப்போ டிசி தான் கொடுக்குறீங்க, ஏசி கொடுக்கலங்க. அதனால இது என்ன ஆகிடுதுன்னா அதிகபட்ச மேக்னெட்டிக் தன்மையை அடைஞ்ச உடனே இந்த பல்புக்கு சப்ளை வரலை. ஆனால் எலக்ட்ரான் இது வழியாக போயிட்டு தான் இருக்குது. போயிட்டு இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி பூரா ஹீட்டாக தான் வெளிப்படுமே ஒழிய இந்த பல்பு எரியாது. இதை நீங்களே ஒரு இண்டக்டரில் நீங்கள் இந்த மாதிரி சப்ளை கொடுத்து ஒரு எல்இடி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஆன் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் லைட் எரியும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் எனர்ஜி அடைஞ்சு முடித்த உடனே எரியாது. அதே மாதிரி இது ஆஃப் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். இது ஆஃப் பண்ணும்போது இது என்ன ஆகுது, மேக்னெட்டிக் எனர்ஜி திருப்பியும் குறைய ஆரம்பிக்கும். அந்த குறையும் போது லைட் எரியும். அது நிலையாக இருக்கும்போது லைட் எரியாது. அதுதான் இதோட தன்மை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இங்கே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஃப்ளைவீல் சுற்றிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகிட்டே இருக்குது, லைட் எரியுது பாருங்கள். இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் எனர்ஜி கம்மியாகி அது மொத்தமாக அது அழிஞ்சு போன உடனே லைட் ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்களா? இது லைட்டும் ஆஃப் ஆகிடும். அப்போ எலக்ட்ரானும் இருக்காது. ஏன்னா இங்கே எலக்ட்ரான் பேட்டரியில தான் வந்துட்டே இருக்கும். இந்த இண்டக்டரில் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் முடித்த உடனே நின்றும். அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியும் அதோட ஸ்டாப் ஆகிடும். அதுதான் இதோட இது. இப்போ நீங்கள் இந்த மேக்னெட்டிக் எனர்ஜினால் வரக்கூடிய எலக்ட்ரானை தான் நீங்கள் பார்த்தீங்க. மேக்னெட்டிக் எனர்ஜி
அது அழிஞ்சு போன உடனே பல்பும் ஆஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயுமே ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஃப்ளைவீலில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணிங்களோ அது வரை தான் இது சுற்றிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானை தள்ளாது, அதுவும் ஸ்டாப் ஆகிடும். இப்போ நீங்கள் இதோட கம்பேர் பண்ணி பார்க்கல உங்களுக்கு இன்னும் இதோட வேலை பண்ணுறக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும், மறக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற சர்க்கியூட் பெரிய சர்க்கியூட்டில் பண்ணும்போது ஒரு சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணி அதை புரிஞ்சு கொள்ளும் போது இது ரொம்ப உதவியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பம்ப் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றிருந்து. ஓகேங்களா? அதனால நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக், அதாவது இதில் போகக்கூடிய எலக்ட்ரானை மேக்னெட்டிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணும்போது அந்த எனர்ஜியை மறுபடியும் எலக்ட்ரானாக உபயோகப்படுத்திக்கிறோம். அதனால தான் இதை வந்து எனர்ஜி கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃப்ளைவீல். ஃப்ளைவீலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த தண்ணி வேகமாக போகும்போது அதோட மொமெண்டம் ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்புறம் பம்ப் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த மொமெண்டம்னால இது சுற்றிட்டே இருக்கு. அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் என்ன இப்போ தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஆன் பண்ணும்போது ஸ்லோவாக தான் இதில் வந்து பிக்கப் ஆகுது ஆர்பிஎம். ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் கப்பாசிட்டரில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. கப்பாசிட்டர் என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி ஒரு டேங்க் மாதிரி ஒன்று நடுவில் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம எலக்ட்ரானை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே உடனே வெளியில் வரல. இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த கப்பாசிட்டரில் எவ்வளோ இடம் இருக்கோ, நம்ம கப்பாசிட்டரோட அளவுக்கு தகுந்த மாதிரி, அந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி அந்த எலக்ட்ரானை இது ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இங்கே எதுவுமே கரண்ட் இப்போதைக்கு வரல பாருங்கள். இது ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே கரண்ட் வரும். ஓகேங்களா? இதுதான் டைமருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். கப்பாசிட்டரை ஒரு டைமராக யூஸ் பண்ணும்போது இந்த பிரின்சிபலில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கப்பாசிட்டரோட சைஸை பொறுத்து அதோட டிலேயை நீங்கள் வந்து அதிகப்படுத்தலாம், கம்மி பண்ணலாம், ஒரு டிலேயை உருவாக்கலாம். அதுக்காக இந்த கப்பாசிட்டர் உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக கப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு ஃபில்டர் சர்க்யூட்டில் தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி கூட உபயோகப்படுத்தலாங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். இதை பார்க்கல உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும். இது கப்பாசிட்டர் என்ன வேலை செய்யுதுன்னா, இது டிலே பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம சப்ளை கொடுத்துட்டே தான் இருந்தோம், ஆனால் இங்கே வெளியில் வரல. அதுதான் இதோடது. இதே மாதிரி சீரீஸில் கொடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது என்ன பண்ணுறது பாருங்கள். இந்த எலக்ட்ரான் இதுலேருந்து மூவ் ஆக ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய கப்பாசிட்டர் சார்ஜ் ஏறிட்டே வருது. இது சார்ஜ் ஏறுற வரை தான் இந்த பல்ப் எரியும். இது சார்ஜ் ஏறி ஃபுல் சார்ஜ் ஏறி முடிச்சதுக்கப்புறம் இந்த பல்ப் ஆஃப் ஆகிடும். ஏன்னா அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நிற்காது. ஏன்னா இந்த பேட்டரியும் இந்த கப்பாசிட்டரும் ஈக்குவல் வோல்ட் வர தான் இங்கே வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ இது வந்து அதோட பேட்டரியில் இருக்கக்கூடிய 12 வோல்ட்டு, இந்த கப்பாசிட்டர்லேயும் 12 வோல்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்காது. எலக்ட்ரானும் தண்ணி மாதிரி தாங்க. எங்கே அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்க இடத்த நோக்கி ஓடிடும். அது வந்து ஹைட்டை பொறுத்து கிடையாது. ஹைட்டை நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இதை பொறுத்தளவில் என்ன ஆகும்னா, இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எங்கே அதிகமான எலக்ட்ரான் இருந்ததுன்னா, நீங்கள் கம்மியான எலக்ட்ரான் உள்ள ஒரு பொருளை அதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அதிகமான எலக்ட்ரான் வந்து கம்மியான இடத்தை நோக்கி போயிடும். இதே தண்ணி இருந்ததுன்னா அதே மாதிரி கிராவிட்டி மேலே இருந்து கீழ் நோக்கி வருது இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து ஒயர் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுக்காக இது வந்து ஹைட்டை மாற்ற வேண்டாம். நமக்கு கம்மியான எலக்ட்ரான் அதிகமான எலக்ட்ரானுங்கிறது மட்டும்தான் முக்கியம். அது கீழே இருக்கா மேலே இருக்காங்கிறத பற்றி அதில் அதை கிராவிட்டியை பொறுத்து வேலை செய்கிறதில்ல. அது நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். இப்போ நம்ம பாருங்கள், இன்னொரு விளக்கம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேட்டரியும் 12 வோல்ட்னா இந்த கப்பாசிட்டரும் 12 வோல்ட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறீங்க. நமக்கு இண்டக்டரில் என்ன பண்ணாமல் ஓப்பன் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியானுச்சு. அப்போவும் பல்ப் எரிஞ்சுது. ஆனால் இதில் ஓப்பன் பண்ணும்போது ஒன்றுமே நடக்காது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த கப்பாசிட்டர் இருக்க சார்ஜ் அப்படியே அதுலேயே ஸ்டே ஆகிடும். அது வந்து திருப்பி அழிஞ்சு போகாது. அழிஞ்சு போகணுன்னா நீங்கள் இதில் ஒரு ப்ளீடர் ரெசிஸ்டன்ஸ் போட்டு நீங்களாக அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அழிச்சா தான் உண்டு. இல்லாட்டி கப்பாசிட்டரில் பேட்டரி மாதிரி ஸ்டோர் ஆகிடும். ஆனால் பல்ப் எரியாது. இப்போது இதே இண்டக்டரில் நம்ம ஆஃப் பண்ணும்போது ஒரு தடவை பல்ப் எரிஞ்சுது. பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பல்ப் எரியாது. என்ன காரணம்னா, எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இல்லை. எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருந்தால் தான் அந்த பல்ப் எரியும். இப்போ நான் திருப்பி கனெக்ட் பண்ணுறேன், பல்ப் எரியாது. ஏன்னா இது ஆல்ரெடி இது வந்து சார்ஜ் ஏறிடுச்சு. இனிமேல் எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டும் வராது. ஒரு தடவை தான் சார்ஜ் ஏறும்போது மட்டும்தான் இந்த. அப்போ என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கும்போது இங்கே இடத்துல பல்ப் எரியும். அதுதான் கணக்கு. இது வழியாக வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் மெஷர்மெண்ட் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்கும். ஆனால் இதில் ஃப்ளோ இல்லை. ஃப்ளோங்கிறது கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னா அந்த பல்ப் எரியாதுங்கிறத நீங்கள் அடிப்படை தன்மத்தை புரிஞ்சுக்கணும். இது நிறைய எத்தனையோ சர்க்யூட் நம்ம ரிப்பேர் பண்ணாலும் இது பல தடவை நம்மளை குழப்பத்தில் சர்க்யூட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது, ரீட் பண்ணும்போது, புரிஞ்சு கொள்ளும்போது அதிக குழப்பங்களை உண்டு பண்ணுங்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்குறதுக்காக இந்த கம்பேரிசன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் டீட்டெயிலாக கப்பாசிட்டரை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க.
இப்போ கெப்பாசிட்டர் பற்றி இன்னொரு விளக்கம் தரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கெப்பாசிட்டருக்குள்ளே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சப்ளை கொடுத்தா ஏசி கொடுத்தோன்னா அது என்ன ஆகும்னா கெப்பாசிட்டர்லேருந்து கிராஸ் ஆகி அந்த பக்கம் போயிடணும். அந்த பக்கம் போகாதுங்க. நடுவில் டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது ரெண்டு பக்கமும் எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு பக்கத்துலையும் எலக்ட்ரான் இருக்கும். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இங்கே எலக்ட்ரான் இருந்தால் இங்கே ப்ரோட்டான் இருக்கும். அது அப்படிலாம் கிடையாதுங்க. ரெண்டு பக்கமும் எலக்ட்ரான் தான் இருக்கும். எங்கே எலக்ட்ரான் ஜாஸ்தி இருக்கோ அதை நம்ம ப்ளஸ்ன்னு சொல்கிறோம், எங்கே எலக்ட்ரான் கம்மியாக இருக்கோ அதை மைனஸ்ன்னு சொல்கிறோம். அது புரிஞ்சுக்கணும். பேட்டரியில் கூட அப்படி தான். பேட்டரியில் வந்து இதை ப்ளஸ்ன்னு சொல்கிறோம்னா இந்த ப்ளஸ் சைடு அதிகமான எலக்ட்ரான் இருக்குது, மைனஸ் சைடு கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க மைனஸ்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதனால நம்ம மைனஸ் சைடு தான் எலக்ட்ரான் இருக்கும், ப்ளஸ் சைடு வந்து அது ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்பாங்க, அதாவது புரோட்டான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ்னா புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே புரோட்டான் அதெல்லாம் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரெண்டு பக்கமும் எலக்ட்ரான் தான் இருக்கும். எந்த பக்கம் அதிக எலக்ட்ரான் இருக்கோ அதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்கிறோம், எந்த பக்கம் கம்மியாக எலக்ட்ரான் இருக்கோ அதை நெகட்டிவ்னு சொல்கிறோம். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் இந்த கெப்பாசிட்டரில் வந்து இங்கே பாருங்கள் டயஎலக்ட்ரிக்கை தாண்டி இந்த எலக்ட்ரான் இங்கே போகாது. ஆனால் ஒன்று ஈர்த்துட்டு இருக்கும். ஏன்னா இதில் கம்மியாக இருக்க கூட இருந்ததுன்னா ஒன்று ஈர்த்துட்டு இருக்கும். பட் இதை விட்டு கிராஸ் ஆகாது. இது கிராஸ் ஆகிடுச்சுன்னா கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் கெப்பாசிட்டர் மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால இதில் வந்து ஷார்ட் ஆகாது. அதனால தான் இதில் வோல்டேஜ் ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது. அதில் என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த வோல்டேஜ் தான் கொடுக்கணும். நீங்கள் 12 வோல்ட் கெப்பாசிட்டரில் 50 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இங்கே கிராஸ் ஆகிடும். கிராஸ் ஆகிடுச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் லோட் ஆகி வெடிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரை வந்து இந்த மாதிரி நான் ஒரு டேங்க் மாதிரி அதுக்குள்ளே ஒரு பார்ட்டிஷன் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா இங்கே இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதிகமான எலக்ட்ரான் இங்கே போய் ஃபில்லப் ஆகிடும். இங்கே கம்மியாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் பூரா இந்த கம்மியான இடத்துக்கு வந்துடும். அதுதான் அதோடது. அது இல்லை இன்னொரு வகையில் நீங்கள் சொல்லணும்னா இந்த கெப்பாசிட்டர் இந்த பேட்டரியில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது, ப்ளஸ் சைடும் மைனஸ் சைடும், அதாவது 12 வோல்ட்டுங்கிறது தான் வேறுபாடு. அந்த வேறுபாடு இங்கே வர்றதுக்கு ஈக்குவலாக வர்றவரை இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே எதை நோக்கி வரும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அங்கே போகும். புரியுதுங்களா? ஆனால் நான் இப்போ சர்க்யூட்டில் காமிக்கையில் இந்த எலக்ட்ரான் நேராக இங்கே வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பேட்டரிக்குள்ளே இங்கே போன உடனே இந்த பேட்டரியில் இங்கே போனோடனே இந்த எலக்ட்ரான் வந்து இந்த பக்கம் இருக்க எலக்ட்ரான் அந்த பக்கம் போயிடும். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். ஒரு எலக்ட்ரான், அப்போ அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கிற வரை இந்த பல்ப் எரியும். அதை தான் நோட் பண்ணணும். இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா இந்த பல்பு எவ்வளோ நேரத்துக்கு எரியும் அப்படிங்கிறது. அப்போ இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கிற வரை எரியும். இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இங்கே பாருங்கள் பூரா போய் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பல்பு ஆஃப் ஆகிடும். ஆனால் இன்னமும் பேட்டரி கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். கெப்பாசிட்டர் த்ரூவா சீரீஸில் ஒரு பேட்டரியை இன்னமும் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த பல்பு எரியலை. என்ன காரணம்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வேணும், அதுதான் முக்கியம். எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வரலைன்னா பல்ப் அந்த இடத்துல கரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு பயன்படாது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் இந்த குழப்பம் நிறைய சர்க்யூட் நிறைய பேஸில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி கூட இந்த அடிப்படை தன்மை அவங்களுக்கு புரியாததுனால தான் அந்த டவுட்டே அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கெப்பாசிட்டர் வழியாக சப்ளை பாஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. இண்டக்டர் வழியாக சப்ளை பாஸ் ஆகும், கெப்பாசிட்டர் வழியாக பாஸ் ஆகாது. இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் சப்ளை ஆனால் இன்னொன்று பார்த்துங்க, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பார்க்கும். அப்போ நீங்கள் எங்கேயாவது நடுவில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸோ அந்த கண்டக்டர் வழியாகவோ இங்கே அதிகமான எலக்ட்ரான் இங்கே கம்மியான இடத்த நோக்கி பாஞ்சு ரெண்டு பக்கமும் சமமாகிவிடும். ஓகேங்களா? ஸோ பேட்டரியிலையும் அதே கண்டிஷன் தான். கிட்டத்தட்ட பேட்டரியும் கெப்பாசிட்டரும் ரெண்டும் ஒன்று தான். புரியுதுங்களா? இதில் பேட்டரியிலையும் நீங்கள் சீரீஸில் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அதில் பல்போ லோடோ, நீங்கள் இந்த இடத்துல பல்பு நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இதில் லோடு கொடுக்கலாம், ஒரு ரிலே கொடுக்கலாம், அல்லது ஒரு டிரான்சிஸ்டர் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். அது எவ்வளோ நேரம் வேலை செய்யும்னா இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஏற வர வேலை செய்யும். இந்த மாதிரி சர்க்யூட் அமைச்சிருந்தா ஓகேங்களா? இன்னும் நம்ம புரியுறது, கெப்பாசிட்டரையும் ஒரு இண்டக்டரையும் ரெண்டும் கலந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கெப்பாசிட்டரோட தன்மை வேறு, இண்டக்டரோட தன்மை வேறு. ஆனால் ரெண்டையும் சீரீஸாவோ பேரலாவோ கனெக்ட் பண்ணும்போது நமக்கு பலவிதமான வேலைகள் நம்மளால் ஈஸியாக எளிதாக நம்மளால் பண்ண முடியுது. அது என்னங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு இண்டக்டரையும் ஒரு கெப்பாசிட்டரையும் பேரலாக ஜாயின் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் போலரைஸ் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு இண்டக்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு சப்ளையை கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுங்க. இந்த சர்க்யூட்டில் வந்து ஒரு சப்ளையை கொடுத்துட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த எலக்ட்ரான் என்ன நடக்குது பாருங்கள் இங்கே. ஏன்னா இந்த இதில் வந்து மொமெண்டம்ல இருந்து அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டு மறுபடியும் சப்ளை உற்பத்தி ஆகும்.
அது உற்பத்தி ஆகாமல் என்ன நடக்குது பாருங்கள். இது இந்த டைரக்ஷன் பார்த்துட்டே வாங்க. ஒரு சமயத்தில் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஒரு சமயத்தில் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி கப்பாசிட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ப்ளஸ் மேலே வருது, ஒரு சமயத்தில் மைனஸ் மேலே வருது, மாறி மாறி வருது பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா இதுலேருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட்டு கப்பாசிட்டரில் சார்ஜ் ஏறுது. கப்பாசிட்டரில் சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் அது இண்டக்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகும்போது இண்டக்டரில் பேக் இஎம்எஃப் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறேன். அது எதிர்ப்பு நிலையில் நமக்கு வந்து அமையுங்கிறதுனால மாற்றி அமைஞ்சு இதே கப்பாசிட்டர் ரிவர்ஸில் சார்ஜ் ஏறுது. இதனால தான் நமக்கு ஏசி பாஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கண்டினியூஸாக இதில் வழியாக கரண்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு சமயத்தில் லெஃப்ட் சைடில் வருது, ஒரு சமயம் ரைட் சைடில் வருது. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏசி வந்து கப்பாசிட்டரில் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக பாஸ் ஆகலை. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸில் சார்ஜ் ஏறிட்டே இருக்குது. சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால ரெண்டு ஒயர்லையுமே ரெண்டு எண்டுலையுமே நமக்கு ஒரு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் கிடைக்குது. அதனால ஒரு கரண்ட் அமையுது. அதனால நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். அதனால நமக்கு இந்த எலக்ட்ரான் இது வழியாக கிராஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து புரியுது. ஆனால் ஆக்சுவலாக எலக்ட்ரான் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே கிராஸ் ஆகலை. இந்த பேட்டரியை வந்து ரிவர்ஸாக சார்ஜ் பண்ணுறோம். கப்பாசிட்டரை வந்து மாற்றி சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இது பாருங்கள், இது சார்ஜ் ஏறி இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இது சார்ஜ் ஏறுது. அப்புறம் இது சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இண்டக்டர் சார்ஜ் ஏறுது. அப்போ இது ஒரு ஆசோலேட்டர் மாதிரி வேலை செய்யுது. அப்போ ஒரு கப்பாசிட்டரும் ஒரு இண்டக்டரையும் பேரலாவோ சீரீஸாகவோ கனெக்ட் பண்ணனா, இது பாருங்கள் பேரலாகவும் எடுத்துக்கலாம், சீரீஸாகவும் எடுத்துக்கலாம். பேரலாவோ சீரீஸாவோ கனெக்ட் பண்ணால் ஒரு ஆசோலேட்டர் நம்மளால் உருவாக்க முடியும். அந்த ஆசோலேட்டர் பல நன்மைகள் இருக்குது. நமக்கு எஸ்எம்பிஎஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு காம்பினேஷன்ஸை வச்சு தான் நம்ம ஆசோலேட்டர்ஸ் உற்பத்தி பண்ணுறோம். இதோட வேல்யூவை பொறுத்து, கப்பாசிட்டர் இண்டக்டரோட வேல்யூவை பொறுத்து அதோட ஆசோலேஷன் ஃப்ரீக்வன்சி மாறும். இது புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இந்த ஆர்சிஎல்சி சர்க்கியூட்டு நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணால் எந்த வகையில் உங்களுக்கு வந்து ஆசோலேஷன் அமையுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சினா தான் அது முடியும். அது மட்டும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த சர்க்கியூட்டை உபயோகப்படுத்தி, ஒரு கப்பாசிட்டர் உபயோகப்படுத்தி அந்த டிலேயை பயன்படுத்தி ஒரு சின்ன சர்க்கியூட்டை பார்க்கலாம். ஆன் டைம் டிலே, அதாவது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பல்ப் ஆன் ஆகணுங்கிற ஒரு தேவை நமக்கு வரும்போது இந்த கப்பாசிட்டர் உபயோகமாகுது. எப்படி? ஏன்னா நமக்கு என்ன தெரியும்னா சப்ளை கொடுத்துட்டோம்னா பேட்டரி மாதிரி கப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணிக்கும். நமக்கு சப்ளை கம்மியாகும் போதோ ஆஃப் ஆகும் போதோ கப்பாசிட்டர் பேட்டரியிலேருந்து நம்ம சார்ஜ் எடுக்கிற மாதிரி கப்பாசிட்டர்லேருந்து சார்ஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் டிலேயை கூட பண்ணலாம். டிலே எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், பேட்டரி சப்ளை கொடுக்கும்போது ஒரு ரெசிஸ்டர் வழியாக ஒரு வோல்டேஜ் டிவைடர் கொடுத்து பேஸில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு கப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. கப்பாசிட்டர் நல்லா 2200 MFD அதிகமான வேல்யூ உள்ள கப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பேஸுக்குள்ளே இப்போ என்ன ஆகும்னா பேஸுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்ட் வரணும். இது என்ன இருக்குது? பிஎன்பி இருக்குது. பிஎன்பி இருக்குன்னா இங்கே வந்து நீங்கள் பாசிட்டிவ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் கொடுக்கணும். நெகட்டிவ்லேருந்து வோல்டேஜ் கொடுக்கக்கூடாது. பாசிட்டிவ்லேருந்து வோல்டேஜ் ட்ராப் நம்ம தரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து இந்த பேஸுக்கு வந்து அடையிறதுக்கு முன்னாடி இந்த கப்பாசிட்டர் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுற வரை இந்த பேஸுக்கு தேவையான 0.7 வோல்ட்டு, அதாவது ப்ளஸ்லேருந்து வரக்கூடிய, அதாவது மைனஸ் வோல்ட்டு கொடுக்கணும். -0.7 வோல்ட்டு நமக்கு கிடைக்காது. அதாவது இந்த இதில் நம்ம 12 வோல்ட்டு கொடுத்துருந்தோம்னா இதில் வந்து 11.2 வோல்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ 11.2 வோல்ட் வரணும்னா இந்த கப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் 11.2 வோல்ட் அடையும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வர வோல்ட்டு பூரா அந்த கப்பாசிட்டர் எடுத்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த கப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுற வரை இந்த பேஸுக்கு 11.2 வோல்ட்டு நமக்கு கிடைக்காது. கிடைக்கலைன்னா இது கண்டக்ட் பண்ணாது. இது கண்டக்ட் பண்ணலைன்னா இது வந்து இங்கே ஒரு டார்லிங்டன் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து டிரைவர் டிரான்சிஸ்டர்னு சொல்லலாம், லோ பவர் டிரான்சிஸ்டர். இது வந்து ஹை பவர் டிரான்சிஸ்டர், ஒரு எல்இடியோ ஒரு ரிலேயோ ஆப்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க. இது டார்லிங்டன் பேர்னு சொல்கிறது. இது டபுள் 2 டிரான்சிஸ்டரும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சிங்கிள் டிரான்சிஸ்டராக கூட கிடைக்கிது, சிங்கிள் டிரான்சிஸ்டராக கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதனால இந்த கப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுற நேரம் தான் நம்மளோட டிலே டைம். இப்போ 4 to 5 செகண்ட்ஸ் வேணும்னா ஒரு 2200 MFD போட்டிங்கன்னா 5 செகண்ட்ஸ் வரும். இதையே நீங்கள் வந்து ஒரு 1000 போட்டிங்கன்னா ஒரு 3 செகண்ட் 2 செகண்டில் இது ஆன் ஆகிடும். அதாவது நீங்கள் இங்கே சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் 2 செகண்ட் கழித்து தான் இந்த பல்ப் எரியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை நம்ம வந்து இந்த கப்பாசிட்டி சார்ஜ் பண்ணுற நேரத்தை உபயோகப்படுத்திக்கிறோம் ஒரு டிலே பண்ணுறதுக்காக. அப்போ சர்க்கியூட்டில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு டிலே வேணும்னா இந்த மாதிரி ஒரு கப்பாசிட்டர் இது மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் இதை வந்து ஃபில்டர் கப்பாசிட்டர்னு நினைக்கக்கூடாது. இங்கேருந்து நம்ம வோல்டேஜ் டிவைடர் கொடுத்துட்டோம், பேஸுக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த கப்பாசிட்டர் சும்மா ஃபில்டர் கப்பாசிட்டர்னு நினைக்கக்கூடாது. இது ஃபில்டர் கப்பாசிட்டர் இல்லைங்க, டைமிங் கப்பாசிட்டர். அதுதான் நான் சொல்ல வந்தது.
ஓகேங்க. இப்போ நம்ம வந்து நம்ம அஸ்டபிள் வைப்ரேட்டருக்கு போகலாம். அஸ்டபிள் வைப்ரேட்டர் இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். சப்ளை இது வழியாக கொடுத்துருக்குறோம். நான் கண்டினியூஸாக ஆனில் கொடுத்துட்டேன், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இப்போ என்னென்னா நம்ம ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கோம். பேட்டரியில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதா நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இதில் இது வந்து இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர் லோட் ரெசிஸ்டர், அது டயோடு. அதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டரோட லோட் ரெசிஸ்டர், அதுக்கு ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 எல்இடிங்க. நமக்கு எல்இடி ஆன் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு 2 என்பிஎன் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால பேஸில் வந்து 0.7 வோல்ட் கொடுக்கணும். இது பிஎன்பியாக இருந்ததுன்னா இங்கே கொடுக்கக்கூடிய விசிசி, அதாவது கலெக்டரில் எவ்வளோ வோல்ட் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து 0.7 மைனஸ் பண்ணி கொடுக்கணும், அது பிஎன்பியாக இருந்தால். அதே என்பிஎனாக இருக்கும்போது நீங்கள் எமிட்டருக்கும் பேஸுக்கும் 0.7 வோல்ட் வந்ததுன்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும், எலக்ட்ரானிக் சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். அதை கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர், இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐடென்டிக்கல் மாதிரி இருக்குது. இந்த ரைட் சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு வருது. அப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்கணும்னா, இதை வந்து ஒரு பேராக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 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 லோட் ரெசிஸ்டரை விட்டுருங்க. லோட் ரெசிஸ்டர் அந்தந்த டிரான்சிஸ்டரோட லோட் ரெசிஸ்டர். இதுக்கு நடுவில் நம்ம பேஸுக்கு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டர், அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர், ரைட் சைடில் இருக்க கெப்பாசிட்டர், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர், இது வந்து ஒரு பேருங்க. ஏன்னா இந்த சர்க்கியூட் வந்து இந்த சர்க்கியூட்டை ஆன் பண்ணணும், இந்த சர்க்கியூட் வந்து ரைட் சைடை வந்து ஆன் பண்ணும். அதுக்காக தான் அது வந்து பேர்னு சொல்கிறேன். இதை வந்து ஒரு பேராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 3ம் ஒரு பேர் பாருங்கள், இது ஒரு பேர். அப்போ 2 பேர் இருக்குது. அப்போ இந்த பேர் வந்து இதை ஆன் பண்ணும், இந்த சர்க்கியூட் வந்து இதை ஆன் பண்ணும். இந்த லோட் ரெசிஸ்டர்லாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நார்மலாக ஒரு டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் ஆகிறதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு ஆசிலேட்டர் வேலை செய்யக்கூடியது முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த கெப்பாசிட்டரும் இந்த ரெசிஸ்டரும். அப்போ ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் சேர்ந்தால் நம்மளால் ஒரு டைமர் மாதிரி உருவாக்க முடியும்னு இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். அதே தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணுற நேரம் தான் உங்களுக்கு இதோட ஆன் டைம். அதே மாதிரி இதோட ஆன் டைம் வந்து இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணுறது. அப்போ இது சார்ஜ் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏறாது. அது மாறி மாறி எப்படி நடக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இது பார்க்கையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் புரிஞ்சிக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இது முதல்ல ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் இது எப்படி ஆஃப் ஆகி இது ஆன் ஆகுதுங்கிறது தெரியாது. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப எளிதாக புரியறதுக்காக இன்னொரு டிரான்சிஸ்டரை வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி நான் உபயோகப்படுத்திக்கிறேன். அந்த சுவிட்ச் மாதிரி மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் ஒரு டயோடு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, தெரியும் இல்லையா? மல்டிமீட்டரில் கூட நம்ம அப்படி தான் செக் பண்ணுவோம். அந்த ஏரோ மார்க் வந்து ஒரு டயோடு மாதிரி இருக்குது. அதை நான் டயோடு மாதிரியே மாற்றிட்டேன் பாருங்கள், இது மாதிரி மாற்றிட்டேன். அப்போ இந்த டயோடில் 0.7 வோல்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஆன் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு இங்கே 0.7 வோல்ட் வந்தால் போதும் இந்த சுவிட்ச் ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி வச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக புரியுங்கிறதுனால நான் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி வைக்கும்போது இன்னும் எளிதாக இருக்கும். நீங்கள் டிரான்சிஸ்டர்னால் அது எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் எவ்வளோ, பயாஸ் வோல்டேஜ் எவ்வளோன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நான் அதை டயோடாக மாற்றிட்டேன். இதை நார்மல் சுவிட்ச் மாதிரி மாற்றிட்டேன். அப்போ நீங்கள் இதில் 0.7 வோல்ட் அடையும் போது இதோட த்ரெஷோல்டு வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு டயோடை வந்து 0.7 வோல்ட்டுக்கு மேலே எவ்வளோ வோல்ட் கொடுத்தாலும் அது கண்டக்ட் ஆகிடும். அதுதான் அதோட கணக்கு. இது 0.6 வோல்ட் வந்துச்சுன்னா இது கண்டக்ட் ஆகாது, இது ஆஃப்லேயே இருக்கும். 0.7 வோல்ட் தொட்டுருச்சு இல்லை 0.9 வோல்ட் வந்துருச்சுன்னா இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சப்ளை கொடுத்துட்டோம். சப்ளை கொடுக்கும்போது இங்கே வந்து விசிசி வந்துடும். விசிசிங்கிறது என்னென்னா இந்த நம்ம மேக்ஸிமம் இந்த பேட்டரியோட வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ். இந்த சப்ளை வோல்டேஜ் இந்த 2 ஆஃபில் இருக்கும்போது இந்த ஜங்ஷனில் வந்து விசிசி வந்துடும். ஓகேங்களா? பாருங்க, ஜங்ஷனில் வந்து என்ன ஆயிருக்கு, விசிசி வந்துடுது. என்ன காரணம்னா இது 2 ஓப்பனில் இருக்குது. ரெசிஸ்டரை தாண்டி அதே விசிசி இங்கே வந்துடும். இது வழியாக க்ளோஸ் ஆகும்போது தான் இங்கே வோல்டேஜ் ட்ராப் வருமே ஒழிய அதுக்கு முன்னாடி விசிசி இதை வந்து அடைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 2 விசிசி இருக்குது. ஓகே, இப்போ இங்கே விசிசி வரும்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிக வேல்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22K போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த கலர் கோடிங்கை வச்சு பார்த்தாலே தெரியுது. இந்த 2 ரெசிஸ்டரும் 22K போட்டிருக்காங்க. இந்த 2 ரெசிஸ்டரும் 670 680 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ இது ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. இது ரெண்டும் கொஞ்சம் ஹை வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னா இது வழியாக வரக்கூடிய கரண்ட் அங்கேயே நிற்குது, இது வழியாக கொஞ்சம் ஸ்லோவாக இதில் சார்ஜ் ஏறும். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். இங்கே வோல்டேஜ் ட்ராப் கிடையாது, விசிசி வந்துடும். அப்போ இது வழியாக வோல்டேஜ் ட்ராப் இருக்கும்போது ஒரு கெப்பாசிட்டரில் ஒரு பக்கம் அதிகமான வோல்டேஜ், ஒரு பக்கம் கம்மியான வோல்டேஜ் இருக்கும்போது அந்த வேறுபாடு இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே விசிசி ஆல்ரெடி அடைஞ்சிருச்சு, ஆனால் இங்கே 0ல் இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எலக்ட்ரான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள்,
கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரான் ரெண்டு பக்கமும் ஸ்டோர் ஆகுது. ஏன்னா ஒரு பக்கம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும்போது என்ன நடக்குது பாருங்கள், இந்த பக்கம் அதிக வேகத்தில் அடைஞ்சிருச்சு. நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன். இந்த பக்கம் என்ன ஆகிடுதுன்னா, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் எக்ஸாக்டாக ஈக்குவலாக கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், ஒரு மைன்யூட் அளவு வந்து அது வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த காரணத்தால் ஏதோ ஒரு பக்கம் அதிகமாக வோல்டேஜ் அடைஞ்சிரும். இந்த வோல்டேஜ் வந்து 0.7 அடைஞ்சிருச்சுன்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணிருச்சு. ஏன்னா இது வந்து 0.6 அடையும் போது இது 0.7 அடைஞ்சிருச்சு. 0.7 வந்த உடனே இந்த டயோடு வழியாக 0.7 வோல்ட் கிராஸ் ஆன உடனே இந்த சுவிட்சை ஆன் பண்ணிருச்சு. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த எல்இடி எரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த எல்இடி எரிஞ்சிருச்சு. இந்த எல்இடி எரிஞ்ச உடனே என்ன ஆகுது, இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பாயிண்ட் விசிசியாக இருந்தது. இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஷார்ட் ஆன உடனே இங்கே வந்து மைனஸ் வோல்ட் 0 வோல்ட். அப்போ 0 வோல்ட் வந்து விசிசிக்கு வந்துடும். அப்போ விசிசி வந்து 0 வோல்ட்டாக மாறி போச்சு. முன்னாடி விசிசியாக இருந்தது, இது ஆன் ஆன உடனே இந்த விசிசி என்ன ஆகிடும், 0 வோல்ட்டாக மாறிவிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் 0 வோல்ட்டாக மாறிவிடும். இந்த மாதிரி 0 வோல்ட்டாக மாறிடும். 0 வோல்ட்டாக மாறிடுச்சுன்னா என்ன இருக்கும், இப்போ லைட் எரியுது ஆனால் இது 0 வோல்ட்டாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா இதில் வந்து +11 பாருங்கள் 11.3 வோல்ட் இருந்தது. இங்கே தான் நமக்கு வந்து 7 வோல்ட் வந்தது. இங்கேயும் நீங்கள் 7 வோல்ட் கனெக்ட் பண்ணோன்னா 12 வோல்ட், இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 வோல்ட்னு வச்சுட்டா 12 - 0.7 இது 0.7 வச்சுக்குவோம். 12 - 0.7 அப்ராக்சிமேட்டாக பார்க்கல இது 11.3 வோல்ட். இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஏறி இருக்கு. அந்த சார்ஜ் ஏறதுன்னா இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த லைட் எரிஞ்ச உடனே என்ன ஆகிடுது, அந்த விசிசியாக இருந்தது இங்கே என்ன ஆகிடுச்சு, 0வாக போயிடுச்சு. இப்போ 0வாக போனோன்னா பாருங்கள் இந்த 11.3 வோல்ட் என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்களா, -11.3 போயிடுச்சு. என்ன காரணம்னா இங்கே வந்து 12 வோல்ட்டாக இருந்தது 0 ஆனதுனால, இங்கே 0.7 இருந்தது 12 வோல்ட் மைனஸ் பண்ணோன்னா -11.3 மாறிவிட்டது. இது புரிஞ்சுக்கணுங்க. இதில் தான் இதில் ட்ரிக்கே இருக்குது. இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன காரணத்துக்காக இது இப்படி -11.3 வந்ததுங்கிறது தெரியும். இது 11.3 வோல்ட் மைனஸ் வந்தால் இப்போ இங்கே என்ன ஆகும் பாருங்கள், 11.3 வோல்ட் வரும்போது இங்கே என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. 0 ஆனதுக்கப்புறம் இதை -11.3 இருக்கும்போது மறுபடியும் கரண்ட் இங்கே சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா முன்னாடி 0.7 வந்திருந்தது, ஆனால் இப்போ -11.3 போனதுனால மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள் இப்போ மறுபடியும் சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே சார்ஜ் ஆல்ரெடி இருக்குது ரைட் சைடில். இங்கே ஏறி 0.7 வந்த உடனே இந்த சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. இது ஆன் ஆனோடனே இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த லைட் எரியறதுக்கு நமக்கு இங்கே எப்படி நடந்ததோ அதே தான் இந்த சைடு நடக்குது இப்போ. ஸோ இப்போ இந்த லைட் எரிஞ்சிருச்சு. இது எரியும் போது என்ன நடக்கும், நீங்கள் இங்கே 0 வரும், இந்த இடத்துல 0 வருமா, இப்போ எப்படி இங்கே 0 வந்ததோ அதே மாதிரி இங்கே 0 வரும். இங்கே 0 வரும்போது இந்த எண்டில் 0.7 இருந்தது, இங்கே -11.3 வோல்ட்டாக மாறி போயிடும். புரியுதுங்களா, இங்கே 0 வந்தால் இங்கே என்ன ஆகும், -11.3 மாறிடும். இங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கே நடக்குது இப்போ. அப்போ -11.3 மாறும்போது 11.3 வந்து 0.7ஓட கம்மியான வோல்டேஜ், அதனால இதை ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஆன் பண்ணும்போது இங்கே வந்து இது ஆன் பண்ணும்போது இது 11.3 போய் இது சார்ஜே ஆரம்பிக்குது. சார்ஜ் ஏறி இது 0.7 வரும்போது இந்த டயோடை வந்து இது கண்டக்ட் பண்ணுது. 0.7ல் வந்தோன்னா இது கண்டக்ட் பண்ணி இங்கே உள்ள விசிசியை 0 பண்ணிடுச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் 0 இருக்குது. இப்போ 0 இருக்கும்போது என்ன நடக்கும், இங்கே இருக்கிறது -11.3 வந்துடும். -11.3ங்கிறது இந்த டயோடை ஆஃப் பண்ணி விட்டுரும். ஏன்னா 0.7 + வோல்ட் தான் இந்த டயோடை ஆன் பண்ணும். இப்போ வரப்போகிறது -11.3 வோல்ட் இங்கே வந்துடுது. ஸோ இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிச்சுன்னா இந்த பாருங்கள் இந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இது மாதிரி மாறி 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 எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இது ஆப்ரேஷன்லேயே காமிக்கிறேன் எப்படி நடக்குதுன்ட்டு. இது தெரியலன்னா திருப்பி நான் இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இது ஆன் ஆகும்போது இது எப்படி ஆஃப் ஆகுது, அதே மாதிரி இது ஆன் ஆகும்போது இது எப்படி ஆஃப் ஆகுது, அப்புறம் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வரும். இதில் ஆன் டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை வச்சு இதை ஃபேரடில் எடுத்துங்க, இதை ஓம்ஸில் எடுத்துங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 0.69ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டோட வேல்யூ இந்த சுவிட்சோட ஆன் டைம். அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதோட ஆன் டைம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் டைமிங் கிடச்சிரும், ஒரு சைக்கிளோட டைமிங் கிடச்சிரும். நீங்கள் 1/t போட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி ஒரு ஸ்கொயர் பல்ஸாக இதில் உருவாக்க முடியும். இதை நீங்கள் இப்போ இந்த சர்க்யூட்டை நீங்கள் பிரெட் போர்டு இருந்ததுன்னா அதிலே நீங்கள் இந்த காம்பனண்ட்டை வாங்கி நீங்களே செஞ்சு பாருங்கள், இதே மாதிரி ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் ஆப்ரேட் ஆகுது. இது எப்படி மாறி மாறி வருதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா, இது ஆனாமல் மாறி மாறி ஆன் ஆகுது பாருங்கள்.
இது மாதிரி தான் இந்த சர்க்யூட் வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும். இப்போ கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுற டைம் என்ன, இந்த டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேஸ் வோல்டேஜ் எவ்வளோ வந்ததுன்னா அந்த பேஸ் வோல்டேஜ் ஆன் ஆகும். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து எப்படி அதுக்கு சிக்னல் கிடைக்குது, எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுதுங்கிறது இப்போ உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் இந்த சர்க்யூட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவே திருப்பி பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இனி ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பெரிய சர்க்யூட் எது பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள், அதாவது கெப்பாசிட்டர் இண்டக்டரை பற்றி குழப்பங்கள் உங்களுக்கு வராது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து நிறைய இடங்களில் நார்மல் ஃபில்டராக யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம கப்ளிங் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணிடுறாங்க, சில இடத்துல ஸ்டோரேஜ் ஃபில்டர் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஷன் வரல. ஆனால் சில நேரங்களில் டைமிங் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறதை நம்ம என்ன நினச்சிடறோம், ஃபில்டர் கெப்பாசிட்டர்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோவில் நம்ம வந்து 555 ஐசி அது எப்படி வேலை செய்யுது, அது மட்டும் இல்லை கம்பேரட்டர், முக்கியமான ஒன்று கம்பேரட்டர் 741 ஐசி, அந்த ஐசி எப்படி வேலை செய்யுது, கம்பேரட்டர் நம்ம எந்தெந்த வகையில் உபயோகப்படுத்திக்கலாம், ஏன்னா அதில் ஃபீட்பேக்காகவும் உபயோகப்படுத்திக்கலாம், சென்சார் மாதிரியும் உபயோகப்படுத்திக்கலாம், கம்பேரட்டர் மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம், ஆம்ப்ளிஃபையராகவும் உபயோகப்படுத்திக்கலாம். அது வந்து ஒரு ஐசியை வந்து 3-4 பர்பஸ்க்காக உபயோகப்படுத்த முடியும். அதே மாதிரி 555 ஐசிலையும் பல வகையில் நம்மளால் பிடபிள்யூஎம் சிக்னல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்காக அது வந்து 555 ஐசியை யூஸ் பண்ணி செய்கிறாங்க. இது மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் மூலியமாக செஞ்சால் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் 555 ஐசியில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். 2 வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வேண்டிய ஃப்ரீக்வன்சியை உங்களால் உற்பத்தி பண்ணிக்க முடியும் 555ல். நம்ம 555 எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சில பேசிக் ஹாபி சர்க்யூட் தரேன். அந்த சர்க்யூட்டை நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா பிரெட் போர்டு வாங்கி வச்சுங்க, காம்பனண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் நீங்களே அசம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது. ஹாபி 555ல் இப்போ நிறைய ஹாபிஸ் சர்க்யூட்ஸ் இருக்குது, டைமர் சர்க்யூட்ஸ் இருக்குது, டிலே சர்க்யூட்ஸ் இருக்குது, வைப்ரேட்டர், இந்த மாதிரி லைட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி சர்க்யூட்ஸ் இருக்குது, ரன்னிங் லைட்டு நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. கோயிலில் இந்த விளம்பரங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, சீரியல் லைட்டு, ரன்னிங் லைட்ஸ் எல்லாம் கூட 555 ஐசியை வச்சு பண்ண முடியும். ஸோ பல சர்க்யூட்ஸ் இருக்குது. அதுக்கு தனியாக ஹாபி புக்ஸு கூட வருது. நான் முடிஞ்சதுன்னா அந்த ஹாபி புக்ஸை வந்து நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோலேயே காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நான் இது பல வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அது விளக்கமாக புரிஞ்சிருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸுக்கு கொடுங்க, உங்கள் விளக்கம் எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோவில் இன்னும் நீங்கள் நம்ம வியூவர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோஸை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல அனிமேஷன்ஸை வச்சு கொஞ்சம் பண்ணுறேன். ஷிப்பில் இருக்கக்கூடிய சில காம்பனண்ட்டை பற்றியும் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி கூட நான் வந்து வீடியோஸில் போடுறேன். நடுவில் ஒரே மாதிரி கண்டினியூஸாக நம்ம எலக்ட்ரானிக் வீடியோவே பார்க்காம கொஞ்சம் மெக்கானிக்கல் வீடியோ அந்த மாதிரி அதர் வீடியோஸ்லேயும் கொஞ்சம் நம்ம அடுத்த வீடியோஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி எலக்ட்ரானிக்ஸே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஏன்னா வெறும் எலக்ட்ரானிக்கை மட்டும் வச்சு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. எலக்ட்ரானிக்கோட ஒரு மெக்கானிக்கலும் சேர்ந்து தான் நமக்கு வந்து உபயோகமாக போகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்கை மட்டும் பற்றி படிக்கக்கூடாது, கொஞ்சம் மெக்கானிக்கலை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எல்லாமே கலந்து தான் நம்மளால் ஒரு முழுசாக நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் நம்ம கொஞ்சம் மெக்கானிக்கல் ஐட்டத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு நல்ல வீடியோவோட உங்களை திருப்பி வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.